ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தோட்டத்தில் இருக்கிற முருங்கை மரத்தை ட்ரிம் பண்ண போகிறேன். வாங்க அதை பார்க்கலாம். முருங்கை மரத்தை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் முருங்கை மரத்தோட பெனிஃபிட்டு, கீரையோட பெனிஃபிட்டு என்னது அப்படின்னு. இதில் உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. அதை எப்படி பராமரிக்கலான்னு பார்க்கலாம். நீங்கள் முருங்கை மரத்தை இவ்வளவு உயரமாக வளர விடாதீங்க. அடிக்கடி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. இல்லை இந்த மாதிரி கிளைய முடிச்சு விட்டுருங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப கிளை வரும். இல்லைன்னா இந்த மாதிரி இந்த கொப்பம் இந்த இதை கட் பண்ணி விட்டுருங்க. அதனால் ரொம்பவே உங்களுக்கு பிரான்ச் ரொம்ப மரம் பெருசாக போகாமல் நல்லா செடி மாதிரியே வரும். நிறைய முருங்கை மரத்துக்கு தண்ணி ஊற்றாதீங்க. முருங்கை மரத்துக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வறட்சியில் கூட ரொம்ப நல்லாவே வளரும். வெயில் தான் முருங்கை மரத்துக்கு ரொம்ப ஏற்ற சீசன்னு சொல்லலாம். ரொம்ப தண்ணி விடாதீங்க. சின்ன செடின்னா ஒரு 3-4 நாளைக்கு ஒரு தடவை விடுங்க. அதே மாதிரி பெரிய மரம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 6-7 நாளைக்கு ஒரு தடவை கூட தண்ணி விடுங்க. முருங்கை மரத்தை நீங்கள் செடி முருங்கையாக இருந்தாலும் சரி, இல்லை நாட்டு ரகமாக இருந்தாலும் சரி, வெயிலில் வைங்க. நல்லா வெயில் படுற மாதிரி இடத்துல வைங்க. நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சாலும் சரி, தரையில் வச்சாலும் சரி, வெயில் படணும். வெயில் எந்த அளவுக்கு படுதோ அந்த அளவுக்கு தான் இதுக்கு நல்லா இதுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு பூச்செடியாக இருந்தாலும் எந்த ஒரு மரமாக இருந்தாலும் சரி, அதுக்கு வெயில் வேணும். இதுக்கு சீசன் டைம்னு பார்த்தீங்கன்னா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதிரி வெயில் காலம் தான் இதுக்கு சீசன் டைம். நான் இப்போது டிசம்பர் மாதம் ஒரு தடவை கட் பண்ணுவேன். அப்புறம் ஆடி மாதம் காற்றடிக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி கட் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா காற்றுல கிளையெல்லாம் ஒடிஞ்சிரும். அதனால் நான் அதுக்கு முன்னாடி கட் பண்ணி விட்டுருவேன். எனக்கு ஒரு செடி முருங்கை, அப்புறம் 4 நாட்டு ரகம் மரம் வச்சுருக்கேன். எனக்கு நாட்டு ரகம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எனக்கு காய்க்கு வருது. ஆனால் காய்க்கு வந்தால் 4 மாதமாச்சு எனக்கு காய் கொடுத்துட்டே இருக்கும். செடி முருங்கை அது வெட்ட வெட்ட அது காய் கொடுத்துட்ருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.